வெல்கம் டு மை சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த சின்ன பையன் பேர் ராமு. இவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு. நம்ம குட்டி வீட்டில் இருக்கோமே, நம்ம ஒரு பெரிய வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கனவோடு வாழ்ந்துட்டு வந்தான். ராமுவோட அப்பா ஒரு ஏழை விவசாயி. அவர் ரொம்பவே கஷ்டப்படுவார். கஷ்டப்பட்டு பையனை ஒரு நல்ல ஸ்கூலில் படிக்க வச்சாரு. ஸ்கூல் முடிஞ்சு நண்பர்களோட நல்லா விளையாண்டுட்டு வந்தான். அவனோட லைஃப்ல பென்னின்னு ஒரு பையன் வந்தான். அவனுக்கு ஏழைனாலே பிடிக்காது. ஒரு நாள் ராமுவோட ஃப்ரெண்ட் நாய் நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அவனோட நாயை பிடிச்சி இழுத்துட்டு போனான். காரணம், அவனுக்கு ஏழைங்களே பிடிக்காது. ஏழைங்களை பார்த்தாலே அவனுக்கு கோபம் வரும். ஆனா ராமு அப்படி இல்லை. ஏழை பசங்கன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் பென்னியும் ராமுவும் வளர ஆரம்பிச்சாங்க. வளர்ந்து ஒரே காலேஜில் 2 பேரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பென்னி அவனோட நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு ராமுவை ரொம்பவே கிண்டல் பண்ணான். இவன் ஒரு ஏழை, இவன் வேஸ்ட்டுன்னு. ஆனா அதெல்லாம் காதுல வாங்காம ராமு நல்லா படிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா அவங்க குடும்ப கஷ்டத்தை நினைச்சு தினமும் படிக்க ஆரம்பிச்சான். அவன் படிச்சு அவன் கிளாஸ்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தான். அவனை உன்னால முடியாது, நீ வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி ஒரு நாள் ராமு சாதிச்சு காமிச்சான். அன்னைக்கு எந்த பென்னி இவனை ஏழைன்னு சொன்னானோ அதே பென்னி கை கொடுக்குற அளவுக்கு ராமு உயர்ந்தான். ஒரு வீடு கிடைச்சா போதும்னு நினைச்ச ராமுவுக்கு ஒரு ஃபிளாட்டே கிடைச்சது. அன்னைக்கு ஒரு ஏழை பையனா இருந்தான். அந்த பையனுக்கு கூட ராமு உதவி பண்ணான். இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரு நல்ல பையனா அவன் லைஃப்ல முன்னேறி அவங்க அப்பாவையே பெருமைப்படுத்துற அளவுக்கு உயர்ந்தான். இந்த கதையில இருந்து என்ன தெரியுது? நம்ம பேரண்ட்ஸை பெருமைப்படுத்தணும்னா அதுக்கு படிக்கணும். உங்களை ஒருத்தவங்க முடியாதுன்னு சொன்னால் அவங்க முன்னாடி நல்லா படித்து உயர்ந்து காட்டுங்க. நல்லா படிங்க குட்டீஸ். பாய் லட்டு.